حي على الفلاح. அத்தக்குவா எல்லா வெற்றிக்கும் அடித்தளம், எல்லா கவலைகளை நீக்குவதற்கும் அடித்தளம். உமர் இப்னுல் கத்தாப் ஒரு ஏழையின் குடிசையில் நடந்து சென்றார்கள். அறிந்ததுதான், கேளுங்கள், ஈமானை புதுப்பிப்போம். அங்கே ஒரு தாயும் மகளும் பேசிக் கொள்கிறார்கள். தாய் சொன்னார்கள், மகளே, காலை விடிய போகிறது, பாலில் தண்ணீரை கல. தாயே, அமீருல் முஃமினீன் உமர் தடை செய்திருக்கிறார் ரலியல்லாஹு அன்ஹு. தாய் சொன்னார்கள், மகளே, அமீருல் முஃமினீன் உமர் எம்மோடா இருக்கிறார், எம்மை பார்க்கிறாரா அவர்? கலந்து விடு பாலிலே தண்ணீரை. யா உம்மி, யா உம்மி, இன் கான அமீருல் முஃமினீன் உமர் லா யரானா வ ரப்பு அமீரில் முஃமினீன யரானா. என் தாயே, அமீருல் முஃமினீன் உமர் எம்மை பார்க்கவில்லை என்றாலும் அந்த அமீருல் முஃமினீனுடைய ரப்பு எம்மை பார்க்கிறார். சுப்ஹானல்லாஹ். ஏழை குடிசையில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பெண் உமர் காலையில் அழைக்கிறார், என் மகனே வாசிமே. அந்த வீட்டிற்கு சென்று அந்த பெண்ணை திருமணம் முடி. தக்குவாவை சுமந்த பெண், அவர்களுடைய வம்சாவளியில் வந்தவர் தான் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ். தக்குவா இணைந்தால் சிறந்த சந்ததிகளை அல்லாஹ் உருவாக்குவான். அல்லாஹ் எம்மையுடைய தலைமுறையை எப்படி ஆக்கட்டும். தக்குவா பிரச்சனைகளுக்கு வெளியே வரக்கூடிய வாசலை திறந்து வைக்கும். இப்னு உமர் ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு சிறுவனை சந்தித்தார், இடையரை சந்தித்தார். இடையரே, ஒரு ஆட்டை எனக்கு கொடு, ஓனாய் தின்று விட்டதென்று உன்னுடைய எஜமானிடத்திலே சொல்லிவிடு. அந்த சிறுவர் கேட்டார், இப்னு உமர், ஆட்டை ஓனாய் தின்று விட்டதென்று என் எஜமானிடத்திலே சொல்லுவேன், வமாதா அகூலு லில்லாஹ், என் ரப்பிடத்திலே என்ன சொல்லுவேன்? இப்னு உமர் அழுதார், அழுதார், அழுதார். மறுநாள் காலையில் சென்றார். அந்த ஆட்டிடையனை அந்த எஜமானிடத்திலே பேசி உரிமை விட்டார். அந்த ஆட்டு மந்தையை விலைக்கு வாங்கி அந்த சிறுவருக்கு கொடுத்து, இதை கொண்டு நீ சென்று விடுன்றார். உமையத்தகில்லாஹ் யஜ்அல் லஹு மக்ரஜா வ யர்ஸுகுஹு மின் ஹைது லா யஹ்தஸிப். ஏன்? நீங்கள் எல்லாம் அறிந்திருப்பீர்கள், அந்த சூதான் நாட்டை சார்ந்த ஒரு ஆட்டிடையர் சவுதி அரேபியாவில் இருந்த பொழுது அந்த பாலைவனத்தில் இரண்டு அரபிகள் பேசுகிறார்கள். ஆட்டிடையரை, ஒரு ஆட்டை கொடு, ஆட்டை கொடுத்து உன் எஜமானிடத்தில் காணாமல் போய்விட்டது என்று சொல்லிவிடு. அவர் சொன்னார், முடியாது, கபருடைய வேதனையை பயப்படுகிறேன், முடியாது, கபருடைய நெருக்கத்தை பயப்படுகிறேன். எவ்வளவு ரியாத் வேண்டும், கொடுக்கிறோம், கொடு. எஜமானிடத்தில் சென்று அப்படி சொல். சொன்னார், வானமும் பூமியும் ஒன்றால் சேர்ந்தாலும் சரி, பார்த்திருக்கலாம் நீங்கள், அதை வானமும் பூமியும் ஒன்றால் சேர்ந்தாலும் முடியாது, கொடுக்க முடியாது. ஏன்? ஏன்? என் ரப்பு கேட்டால் என்ன சொல்லுவேன்? என் ரப்பு கேட்டால் என்ன சொல்லுவேன்? சவுதி அரசாங்கம் அவரை அழைத்து எவ்வளவோ ரியாதுகளை அவருக்கு பரிசாக கொடுத்தது, அவருடைய ஈமானுக்காக, தக்வாவிற்காக. وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مَخْرَجًا وَيَرْزُقْهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ. அல்லாஹ் உங்களை பார்க்கிறான் என்ற எண்ணத்தை தொடர்ந்து உள்ளத்திலே வையுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளையும் நீங்கள் எண்ணாதபடி அல்லாஹ் திறந்து வைப்பான். எல்லா கஷ்டங்களுக்கும் அல்லாஹ் நிவாரணத்தை ஏற்படுத்துவான். அல்லாஹுவை அஞ்சாமல், அல்லாஹுவை பயப்படாமல் நீங்கள் பாவங்களில் மூழ்கி கவலைக்கு, பிரச்சனைகளுக்கு வழியை தேடினால் எதிலும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. உலகமே ஒன்று சேர்ந்தாலும் தக்குவா இல்லாமல் அந்த வழியை உங்களால் அடைய முடியாது. அல்லாஹ் உங்களை பார்க்கிறான்.
ஃபதஹிர்னி யா ரசூலல்லாஹ், ஃபதஹிர்னி யா ரசூலல்லாஹ், என் உள்ளத்தை சுத்தப்படுத்துங்கள் அல்லாஹ்வுடைய தூதரே. இந்த விபச்சாரத்தின் தண்டனை கொலை என்றால் செய்யுங்கள். வமா தஸ்குது மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா, ஒரு மரத்திலிருந்து ஒரு இலை இந்த பூமியில் கீழே விழ முடியாது ரஹ்மானுடைய அறிவில்லாமல். நம்ம நினைச்சு பார்த்தா எவ்வளவு பாவம். என் ரப்பு இதை குறித்து நாளை மறுமையில் என் இடத்துல கேட்டால் என் நிலைமை என்ன? உனக்கு கலிமாவை கொடுத்தேன், என்ன குறை வைத்தேன்? உனக்கு இந்த தௌஹீதை கொடுத்தேன், என்ன குறை வைத்தேன்? ஷிர்க்கிலிருந்து உன்னை பாதுகாத்தேன், நீ பாதுகாத்தாயா? என்ன குறை வைத்தேன்? எத்தனையோ பேர் வழி தவறி வழிகட்ட கொள்கைகளை பின்பற்றி இருக்கும் பொழுது குர்ஆன் சுன்னாவில் உன்னை இணைத்தேன், என்ன குறை வைத்தேன்? உடலின் ஆரோக்கியத்தை கொடுத்தேன், உடலின் சுகத்தை கொடுத்தேன், மனைவியை கொடுத்தேன், குழந்தைகளை கொடுத்தேன், ஆனால் ஏன் இந்த பாவத்தை செய்தாய் என்று கேட்டால், ஒரு செருப்பின் சப்தத்திற்கு பயந்தாயே அடியானே, என்னை ஏன் பயப்படவில்லை நீ? என்ன பதில் சொல்வீர்கள்? அந்த பதில் சொல்வதற்கு பயந்துதான் அந்த பெண்மணி ஓடி நின்றார்கள். ஃபதஹிர்னி யா ரசூலல்லாஹ், என்னால முடியாது ரப்பே, என்னை இந்த பூமியிலேயே தண்டனை எடுத்துக்கொள் யா அல்லாஹ்.